இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு. மனிதன் நிலையாக ஒரு இடத்தில் தங்கி வாழ ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்து நாகரிகங்கள் தோன்றியது. ஏன் என்றால் ஓய்வு நேரங்களில் மனிதன் சிந்தித்தான். சிந்தனையின் விளைவு நாகரிகம் தோன்றியது. சிந்தனை செய்த மனிதன் அனைத்து துறைகளிலும் தன்னை மேம்படுத்த துவங்கினான். அதில் ஒரு பகுதிதான் இலக்கியங்கள். பொதுவாக இலக்கியங்களில் மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் மற்றும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்ற செய்திகளை தெரிவித்தான். இலக்கியங்கள் இன்றும் நம் வாழ்வில் ஒரு அங்கமாக வீறு நடை போட அந்த செய்திகள் காலம் காலமாக மக்களுடன் கடந்து வந்ததே காரணம். இன்றும் என்றோ இயற்றப்பட்ட இராமாயணம், மகாபாரதம் நம்மிடையே உலா வந்து கொண்டு இருப்பதே உதாரணம். அவ்வாறு பாபிலோனியர்களால் இயற்றப்பட்ட இலக்கிய இதிகாச படைப்பு கில்கமேஷ். உலகின் முதல் இதிகாச இலக்கியம். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன் கில்கமேஷ் என்பவர் பாபிலோனியாவில் வாழ்ந்தார். ஊருக் என்ற ராஜ்யம் இவரால் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் துவக்கப்பட்டது. ஓர் சர்வாதிகாரியாக தனது ஆட்சியை நடத்தி வந்த இவன் யாரிடமும் இரக்கம் காட்டாமல் கொடூரனாகவே நாட்டில் வலம் வந்தார். மக்கள் ஊரின் எல்லை தெய்வமான அணு என்ற கடவுளிடம் முறையிட்டனர். அணு பெண் படைப்பு தெய்வமான ஆருக்கிடம் கூறி இதற்கு ஒரு வழி செய்தாக வேண்டும் என உத்தரவிட்டாள். ஆருக் கில்கமேஷுக்கு முடிவு கட்ட ஓர் ஆஜானுபாகுவான மகா வீரனை உருவாக்கி எங்கிடு என பெயரிட்டாள். எங்கிடு கில்கமேஷை அழிப்பதற்கான உத்தரவினை பெற்றுக்கொண்டு காடுகளில் காத்திருந்தான். கில்கமேஷை அழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி. அடிப்படையில் எங்கிடு எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாத நல்லவனாக இருந்தான். சூது, வாது, காமம் ஏதும் தெரியாத புனிதனாக, அதே நேரத்தில் பலசாலியாக இருந்தான். எனவே காடுகளில் உள்ள அனைத்து விலங்குகள், தாவரங்கள் என அனைத்தும் இவன் நண்பர்களாயின. எங்கிடு காடுகளின் பாதுகாவலனானான். இந்த நேரத்தில் நாட்டில் இருந்தவர்களினால் காடுகளில் வேட்டைக்கு செல்ல இயலவில்லை. விளைவு கில்கமேஷிடம் புகார் சென்றது. கோபத்தில் கில்கமேஷ் அவனுடன் போர் புரிய தயாரானான். பூசாரிகள் கில்கமேஷை தடுத்து எங்கிடு தோன்றியதன் பின்னணியை விவரித்து அவனை எளிதில் தோற்கடிக்க முடியாது, முதலில் அவன் புனிதத்தை கெடுக்க திட்டம் தீட்டினர். எங்கிடுவை மயக்க கோயிலில் இருந்த அழகிகளில் சிறந்தவளை தேர்ந்தெடுத்து திட்டத்தை விலக்கி அனுப்பினர். நடன அழகியின் அழகில் மயங்கி எங்கிடு அவளிடம் தன்னை பறிகொடுத்து தன் புனிதத்தை இழந்தான். அதனுடன் தன் தெய்வீக பலத்தையும். தூங்கி விடிந்து எழுந்த எங்கிடு முன் கில்கமேஷ் சண்டைக்கு தயாரான நிலையில் இருந்தான். இருவரும் சண்டையிட்டனர். சண்டை நாள் கணக்கில் துவங்கி வாரம், மாதம் என தொடர்ந்தது. இறுதியாக சண்டை களைப்பில் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது. கில்கமேஷ் தன் தவறை ஒத்துக்கொண்டு மனம் வருந்தினான். இறுதியாக கில்கமேஷ் எங்கிடு இருவரும் நண்பர்களாயினர். காடுகளை நோக்கி பயணம் செய்தனர். இவங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அந்த பயணத்தில் அவங்க என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கிரிட்டிசிசத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.